லவ் இஸ் ஆல்வேஸ் சேம். ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ஜென்ரேஷனோட லவ் பற்றி என்ன ஐடியா? எனக்கு ஆப்வியஸாக வந்து இந்த 2K கிட்ஸோட லவ் மேலே ஒரு பெரிய அபிப்பிராயமே கிடையாது. ஏன்னா இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு லவ்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு திங் தானே, ரொம்ப அழகான ஒரு விஷயம். அந்த அழகான லவ் வந்து நம்ம எங்கே ஃபீல் பண்ணோம்னா கண்டிப்பாக கொஞ்சம் பேக்கில் போய் இந்த 90s 80s போய் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அங்கே பயங்கர த்ரில்லிங்கும் இருக்கும். ஈக்குவலாக அந்த லவ்வுக்கு ஈக்குவலாக நம்ம த்ரில்லிங்கும் இருக்கும். வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நிறைய பிரச்சனைகள், பொண்ணை வந்து வீட்டில் அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் ஃபோன் வரக்கு முன்னாடி லெட்ரு, அப்புறம் ஃபோனு 1 ரூபா காயின் ஃபோனு, அது இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கோம். ஆனாலுமே பாருங்கள், இந்த டைம் வந்து இந்த காலத்துக்கு வந்து லவ் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப என்னென்னா எல்லாத்தையும் மொபைல் இருக்குது, அதையும் தாண்டி பேசணுன்னா மெசேஜ் அனுப்பிச்சிடலாம், அதையும் தாண்டி பேசணுன்னா ஃபேஸ்புக் போகலாம், அதையும் தாண்டினா இன்ஸ்டாகிராம், இப்படி போய் சோஷியல் மீடியா இருக்குது, பல வகைகள் இருக்குது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அந்த டைமில் கம்யூனிகேஷனுங்கிறதே வந்து இல்லை, கிடையாது. நம்ம ஆளுங்க பேச முடியாது, பார்க்க முடியாதுன்றதுனாலையோ என்னமோ தெரியல, ரொம்ப அழகாக லவ் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் எல்லாமே ஈஸியாக இருக்குன்றதுனாலையோ என்னமோ தெரியல, அத்தனை டாக்ஸிக் வச்சுக்கிறாங்க.